Mic check 1, 2 and 3. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை லிந்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். Dear people of God, we would like to welcome all of you for tonight's Lent service in the sweet name of our Lord and Savior Jesus Christ. பாருங்கள் அன்பானவர்களே, ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் 117 அதிகாரம் நாம் வாசிக்க நாம் கேட்போம். It's the beginning for the worship service. Let us listen to Psalms 117. சங்கீதம் 117 அதிகாரம். 117 சங்கீதம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் அன்பானவர்களே, கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. ஒரு விஷயம் அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியாய் நம்மளை தாழ்த்துவோம். Let us humble ourselves in the presence of the Lord. Hallelujah. மறுபடியுமாய் இந்த லெந்து ஆராதனை அனுசரிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களில் கூட என்னிடத்தில் திரும்புங்க என்று சொல்லி இந்த வார்த்தை மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். The Lord is ministering to us through His word. Return to me from Joel chapter 2 verse 12. யோவேல் 2 அதிகாரம் 12வது வசனத்தில் பிரகாரம் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கருப்பொருளிலும் மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தை ஒரு விஷயம் நாம் நினைவு கூறுவோம். ஹalleluya. இதயத்தை கிழிக்க சொல்லுகிறார், உபவாசத்தோடு திரும்ப சொல்லுகிறார். கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இருக்க உறவை அவர் புதுப்பிக்க ஆசைப்படுகிறார். ஆவியை ஊற்ற ஆசைப்படுகிறார். நம்மளை மறுரூபப்படுத்த ஆசைப்படுகிறார். நம்முடைய உள்ளத்தை, சிந்தையை, நம்முடைய சாயலை, அடையாளத்தை மறுரூபப்படுத்த ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அப்படியாக தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர கர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் இந்த ராத்திரியில் கூட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த ராத்திரியில் என்னோடு பேசி என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுங்க என்று சொல்லுவோமா? தாகத்தோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லுவோமா? அன்பானவர்களே, அல்லேலூயா. நம்ம சின்ன இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பாவங்களை, குற்றங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட முடியாய் நம்மளை ஒப்பு கொடுப்போமாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் கூட மறுபடியும் இந்த லெந்து ஆராதனையில் உம்மை ஆராதனை செய்ய துதிக்க எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை, குற்றங்களை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இது உம்முடைய ஆராதனை. உடைய நாம மகிமையாடிட்டோம் அப்பா. உடைய நாம மட்டுமே மகிமையாடிட்டோம். பாடலில் பாடி துதிக்கும் போது உடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களை கர்த்தர் நிரப்புவீராங்க. அவருடைய இல்லங்களை கர்த்தருடைய பிரசனத்தினால மகிமையினால் நிரப்புவீராங்க. ஹalleluya. இது உம்முடைய ஆராதனை. உடைய நாம மட்டுமே மகிமையாடிட்டோம் அப்பா. உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசி எங்களோடு டைப்படுங்க ஆண்டவரே. எங்களோடு டைப்படுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். என்னிடத்தில் திரும்புங்க என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன். உபவாசத்தோடு திரும்ப சொல்லுகிறேன். இதயத்தை கிழிக்க சொல்லுகிறேன். உமக்கும் எங்களுக்கும் இருக்க உறவை புதுப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களை மறுரூபப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, மோடு ஐக்கியம் கொள்ள எங்களை அழைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளிலையும் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. காத்திருக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஆரம்பத்தில் இறுதிவரை நடத்துங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. வழி நடத்துங்க. ஜனங்கள் எந்த தடையில்லாமல் வார்த்தையை கேட்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நம்பி வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர் அன்பானவர்களே. ஆமென். வாருங்கள், இந்த வேளையில் கூட ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக, கர்த்தரை நாம் துதிப்போமாக. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, நீர் துதிக்கு பாத்திரரே. இந்த பாடலை கரங்களை உயர்த்தி நம்ம வீட்டில் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா, மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, அவர் எல்லாம் துதிகன மகிமைக்கு நாம் செலுத்துவோம். அன்பானவர்களே, வாருங்கள் நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. நான் போற்றி பாடுவேன், நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, நீ துதிக்கு பாத்திரரே. நான் போற்றி பாடுவேன், நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. நீ துதிக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. துதிக்கு துதிக்கு பாத்திரரே, நீ துதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கு ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கே ஆராதனை செய்கிறோம். நீரே இருந்தவரே, நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, நீரே இறந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நான் உம்மை புகழ்வே, நான் உம்மை புகழ்வே, என் ஜீவனால் எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. நீர் மகிமைக்கு பாத்திரரே. நான் உம்மை புகழ்வே, நான் உம்மை புகழ்வே, என் ஜீவனால் எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. நீர் மகிமைக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ராஜா, மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கே ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கே ஆராதனை செய்கிறோ. நீரே பரிசுத்தரே, 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 நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. உமக்கு ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கு ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோ, உமக்கு ஆராதனை செய்கிறோ. நீரே பரிசுத்தரே, 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 நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. நான் போற்றி பாடுவேன், நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. நீ துதிக்கு பாத்திர. நான் போற்றி பாடுவேன், நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, என் துதிக்கு பாத்திரரே.
உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம். நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. அல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை செய்கிறோம். நன்றி இயேசுவே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. நீ நல்லவர், நீ வல்லவர். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். நீ இருந்தவர், இருப்பவர், வருபவர். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் இயேசுவே. மேலானவர், மேலானவர், பெரியவர், சிறந்தவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. இதுவரை எங்களை வழிநடத்தி வந்தேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி பரிசுத்தரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. பாருங்கள் அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக, ஜெபசந்தியோடு நாம் அமருமாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து தேசத்துக்காய் ஜெபிப்போம், மலேசியா தேசத்துக்காய் ஜெபிப்போம், மலேசியா தேசத்துடைய எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம். Let us continue to pray for the revival of Malaysia. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விஷயம் நாம் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிப்போமா? உங்கள் வீட்டில் அப்படியாங்க சேர்ந்து என்னோட ஜெபிக்கிறீர்கள். அன்புள்ள ஆண்டவரே, மலேசியா தேசத்தில் எழுப்புதலை ஊற்றுவீராங்க, எழுப்புதலை ஊற்றுவீராங்க. ஓ தேசத்தில் மாறுதல் நடைபெற வேண்டும். விசேஷமாய் மலேசியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் நாங்கள் நினைவுக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு சபைகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆராதனை செய்கிற சபைகள் எழும்ப வேண்டும், இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். ஒவ்வொரு சபைகளில் எழுப்புதல் பற்றி எரிய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, 1000 கணக்கான ஜனங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைந்து சபைக்குள்ளாய் வர வேண்டும். சபைகளில் எழுப்புதல் எழும்ப வேண்டும் அப்பா. ஒவ்வொரு சபைகள் தேசத்துக்கு உப்பாக ஒளியாய் வாழ வேண்டும், சமுதாயத்தோடு இணைய வேண்டும். சபைகள் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைகள் ஆண்டவரே, ஆண்டவரே மனதுருக்கம் நிறைந்த சபையாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் நிறைந்த சபையாய் காணப்பட வேண்டும். சமுதாயத்துக்கு உப்பாக ஒளியாய் காணப்பட வேண்டும். மனதுருக்கம் நிறைந்த சபைகளாய் காணப்பட வேண்டும் அப்பா. அப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை எழுப்புதல் பற்றி எரிவதாக. ஒவ்வொரு சபைகளில் எழுப்புதல் பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தில்.
ஹalleluya, ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பானவர்களே, ஆண்டு அறியாத ஜனங்களுக்காக ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம் வாங்க. இதிலிருந்து நாட்கள் 40 நாள் 40 ஆண்டு அறியாத ஜனங்களுக்கு ஜெபிக்க சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தினேன். தொடர்ந்து ஜெபிப்போமா? அவர்கள் பெயர் சொல்லுகளை அவர்கள் பெயர் சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கிறீர்களா? ஓ நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவர். இந்த வேளையில் கூட இந்த புக்கீரி ராமான் வட்டாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையை சுற்றி இருக்கிற இந்த வட்டாரத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. 1000 கணக்கான ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை அறிய வேண்டும், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் ஆண்டவரே வழி, சத்தியம், ஜீவன் என்று அறிய வேண்டும். கர்த்தர் ஆண்டவரே இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை சந்திப்பினாங்க. இவர்களோடு ஜனங்களோடு கர்த்தர் பேசுங்க. நீதான் மெய்யான தேவன் அறிய வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிற தேவன் என்று அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பின் வாசலை திறங்கப்பா. ஆத்துமாக்களை எங்களுக்கு காண்பிப்பீராங்க, ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பிப்பீராங்க. ஓ உதவி செய்யுங்கப்பா. ஆத்துமா பாரம் நிறைந்தவர்களாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவரே பிசாசின் கட்டுகள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், உடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை விடுதலை கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் எங்களை கண்டு போவீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி. இந்த வட்டாரத்தில் எங்களுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. நல்ல நாட்களில் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீங்க. தேவனோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு எங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டு இருக்குது ஆண்டவரே. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். உடைய வார்த்தை மூலியமாய் தெளிவாய் பேசுங்க. எங்கள் செவி கேட்கணும் அப்பா. அப்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நடத்துவேனாக. எல்லாம் துதிக்கான மகிமை எங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சேர்ந்து நாம் எழுந்து நின்று நம் வீடுகளிலிருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த நாகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றிலும் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரைஸ் பண்ணாமல் தீமை திரட்சத்துக்களும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்ன எடுக்கமுடையது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, வாருங்கள் நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். இதனால் எடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா புத்தகம். Scripture reading for tonight will be read from Isaiah chapter 30. ஏசாயா 30 அதிகாரம் வசனம் 15. Isaiah chapter 30 verse 15 வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 30 அதிகாரம் வசனம் 15. நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. This is the word of the Lord. சபையார் நாம் அமர்வோமாக. Please be seated. Yes. Praise the Lord. அன்பானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவர், எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுவீராங்க. Speak to us, Lord, through your word. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துங்க. Holy Spirit, lead us into the truth. எங்களோடு பேசுங்க ஆவியானவர். Minister to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. தாகத்தோடு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கப்பா. Give us the fresh manna.
ஹல்லேலூயா. ரேமா வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. நன்றி அப்பா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனை இல்லை இந்த ஆராதனைக்கு என்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, கொஞ்சம் ஓக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த லெந்த நாட்களில் எப்படியாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியாக அந்த ரிட்டன் எக்ரானிமில் அப்படியாக தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் முடித்துட்டோம். we have already completed the first RETU நம்ம முடித்துட்டோம். சரிங்களா? நம்ம முடித்துட்டோம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்குது தேவ செய்தி, நீங்கள் அதை கேட்கலாம். போன வாரம் ஐக்கியத்தை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுக்கும் நம்மளுக்கும் தனிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோட ஐக்கியம் கொள்ள அவர் ஆவலாயிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். தேவனோடு ஐக்கியப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெறும். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வித்தியாசம் நடைபெறும். அப்படியாக அங்கே தான் வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுப்பார். அங்கே தான் கர்த்தர் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம். அன்பானவர்களே, மறுபடியும் இப்போ இன்னொரு RETU இன்னொரு ஆருக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா? இந்த செகண்ட் ஆரம்பத்தில் நம்ம கேட்டோம். ரிட்டர்ன், ரெஸ்டரேஷன், ரிசல்ட் ஆஃப் ஃபாஸ்டிங், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். வந்து எம்பவர்மெண்ட், தென் T டிரான்ஸ்ஃபார்மேஷன், தென் U யுனைடெட் வித் கிரைஸ்ட், தென் another இன்னொரு ரெஸ்ட் இன் த லார்ட். இந்த நாளிலோட தேவ செய்தியின் தலைப்பு ரெஸ்ட் இன் த லார்ட். கர்த்தருக்குள் இலை பாறுதல். கர்த்தருக்குள் இலை பாறுதல். சற்று நேரம் ஹோல்டோனா, மன்னிக்கணும். கர்த்தருக்குள் இலை பாறுதல் அடைதல். கர்த்தருக்குள் இலை பாறுதல் அடைதல் தான் இந்த நாளினுடைய தேவ செய்தியாய் காணப்படுகிறது. தேவ செய்தியின் தலைப்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, போன வாரம் நம்ம ஐக்கியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ரிசல்ட் ஆஃப் ஃபெலோஷிப் பிட்வீன் டூ பீப்புள். இரண்டு பேர் அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கும்? போன வாரம் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் ஐக்கியம் இருக்க வேண்டும்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ கர்த்தரோடு நாம் ஐக்கியமாக இருந்தால் தொடர்ந்து என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு நபர் அவங்க வாழ்க்கையில் ஐக்கியம் இருக்குமே ஆனால் அங்கே என்ன இருக்கும்? ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் அண்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட். அந்த இரண்டு பேருக்குள்ள உறவு இன்னும் நெருக்கமாக இருக்கும். ஒரு ரெண்டு பேர் நபர் வாழ்க்கையில் ஐக்கியம் இருக்குமே ஆனால், கோயினோனியா, அந்த ஐக்கியம் இருக்குமே ஆனால் அவர்களுடைய உறவு இன்னும் பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. as we get to know, as we come closer, let's say person A, person B, when person A, person B gets to know one another, they have fellowship, then what will happen? Their relationship will be strong. அவர்கள் உறவு இன்னும் பலமாக இருக்கும். அவர்களுக்குள்ள நம்பிக்கை, they will develop trust each other. அவர்களுக்குள்ள நம்பிக்கை வளர ஆரம்பித்து விடும். அன்பானவர்களே, அதே போல தான் ஆண்டவர்களுக்குள்ள நம்ம ஐக்கியம் கொள்ள, ஆண்டவரோட ஐக்கியமாக ஆண்டவரை அதிகமாக நம்ப ஆரம்பிப்போம். as we spend time with the Lord, as we talk to the Lord, as we meditate His word, as we get closer to the Lord, as our fellowship is getting closer with the Lord, we will start to trust the Lord. கர்த்தரை தொடர்ந்து நம்ப ஆரம்பிப்போம். our trust in the Lord will grow deeper and deeper. கர்த்தருக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் ஆழமாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. This is Christian life, a life that trusts the Lord completely. ஆண்டவரை முற்றிலுமாய் நம்புகிற, விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை. சரி, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா 30 அதிகாரம்.
நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வசனம் 1 அந்த ஏசாயா 30 முற்றிலுமாக நீங்கள் வீட்டில் வாசிங்க. I encourage all of you to read through the whole passage of Isaiah chapter 30. சரி, அந்த பகுதியினுடைய பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். We are going to look at the context of Isaiah 30. Most of the time we may think people who have influence will help us, will fight for us, will speak for us, will stand with us, will help us. அநேக நேரத்தில் ஜனங்கள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு பணம் உள்ளவர்கள், மதிப்பு அவர்களுக்கு தெரியும். ஓகே, விஐபின்னு வச்சுக்கோமே, பழைய ஆள், இவங்க சொன்னால் நடக்கும், இவங்க சொன்னால் கேட்கும் அப்படின்னு வைத்துக்கொள்ளுமே. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், அவர்கள் அப்படிப்பட்ட ஆறுகளை நாம் தேடி போனால் அவர்கள் நம்மளோடு இருப்பார்கள், அவர்கள் நம்மளுக்காய் பேசுவார்கள், அவர்கள் நம்மளுக்காய் வழக்காடுவார்கள் சொல்லி நாம் நினைக்கலாம், நாம் யோசித்து இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் முக்கியமான காரியங்களை குறித்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். God warned Judah that turning to Egypt for military help could not save them. இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிந்திருக்கும், இஸ்ரேல் யூதா. ஆண்டவர் யூதா தேசத்தை குறித்து சொல்றாரு, நீ எகிப்தை நோக்கி அப்படியாக இராணுவ பலத்துக்காய் நீ நோக்கி அவர்களை நீ நம்பி போவீர் என்றால் நீ ஏமாற்றப்படுவாய், நீ நம்பிக்கை இழந்துடுவ. அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க நீ நினைக்கலாம், ஆனால் அவங்க உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த ஏசாயா 30 ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக ஜனங்களோடு பேசுவார். எகிப்தை நம்பாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். பாருங்க, யாத்திராகமம் 14 வசனம். யாத்திராகமம் 14 13. Let us read Exodus 14 verse 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது, இப்போ கடல் பிளந்து போக போகிறாங்க, பின்னால் பார்வோன் துரத்திக்கிட்டு வரான். ஆண்டவரே, அவங்க ஜனங்க பார்த்து பயப்படுறாங்க. அப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, இனி இந்த எகிப்தியரை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. Moses is telling the people, you will never see these Egyptians again. இனி இந்த எகிப்தியரை காண மாட்டீர்கள். ஆனால் என்ன நடக்கும், இந்த எகிப்தை தேடி போகிற ஒரு நிலைமைக்குள்ளாக இந்த ஜனங்கள் வந்து விடுவார்கள் மாணவர்களே. அதனால்தான் நம்ம இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். we will read through this passage and we will go through this passage. ஒன்றாக இந்த பகுதியை நாம் கடந்து போக நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. அந்த 15வது வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 30 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பி, ஓகே, in returning, for thus saith the Lord God, the Holy One of Israel, in returning. இப்போ என்ன நடக்குதுன்னா, 1வது வசனம். சரி, 1வது வசனம் வாசிங்க. Isaiah chapter 30 verse 1. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனில் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எகிப்தை இந்த ஜனங்க நோக்கி போறாங்க. அப்புறம் நான் விளக்குறேன் ஏன் எகிப்தை நோக்கி போகிறாங்க. அப்ப எகிப்தை நோக்கி போயிட்டாங்க. அப்ப they have already seek the help of the Egyptians. போயிட்டாங்க. போனவர்களை பார்த்து இஸ்ரேல் ஜனங்களை, யூதா தேசத்தை, யூதா ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, ரிட்டர்ன் பேக், திரும்புங்க, மனம் திரும்புங்க, ரிட்டர்ன் பேக். அது அந்த இன் ரிட்டர்னிங், மனம் திரும்பி, அது 2 விதமாய் நாம் விளங்கி கொள்ளலாம். ஒன்று, திரும்பி வாங்க. இரண்டாவது, என்னிடத்தில் திரும்புங்க. God is telling Judah to turn away from the alliance with Egypt
and coming back to the way of listening to God's command. ஒன்று எங்கே போனீங்களோ அங்கேயே திரும்புங்க. ரெண்டாவது, நான் என்ன சொல்கிறேன் அதை கேளுங்க. நான் சொல்கிற வார்த்தைக்கு திரும்பி வாங்க. Come back to me and listen what I'm going to tell you. Don't go to Egypt. Return back. Return from that land and return to me. இந்த என்னிடத்தில் திரும்பி வாருங்கன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் கேட்டுட்டோம். சரிங்களா? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஜூடா thought making alliance with Egypt would be an advantage to them. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த நாட்களில் இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரம் அது என்ன நாட்கள்னா அசீரியாவுடைய அரசாட்சி. ஓகே, the context of Isaiah 30 is during the Assyrian Empire. சரிங்களா? அசீரியாவோட அரசாட்சி அந்த நாட்களில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அசீரியா. ஓகே, இப்போ இஸ்ரேல் தேசம் அசீரியாவோட அரசாட்சியில் தான் இருக்குது. இஸ்ரேல் will be the vessel of Assyria. சரிங்களா? இப்போ அசீரியாவிலேருந்து தப்புறதுக்கு, in order to save them from the Assyrian Empire, let's say suddenly they strike the Israel, the Judah. அப்போ திடீர்னு அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா, ஸோ what they did, அவங்க என்ன செய்தாருங்கன்னா, எஜிப்தை தேடி போவோம், எஜிப்தோடைய பேலனை தேடி போவோம், அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, திடீர்னு நம்மளுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும், we have a backup plan அப்படின்னு சொல்லி அசீரியாவிலேருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கு எஜிப்தை தேடி போக வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்துவிட்டது. சரிங்களா? ஸோ ஜூடா தாட் மேக்கிங் an alliance with Egypt would be an advantage to them. அப்போ எஜிப்தோடு ஒரு சம்பந்தம் வச்சுட்டாங்கன்னா, எஜிப்தோடு ஒரு ஐக்கியம் வச்சுக்கிட்டாங்கன்னா, எஜிப்தோடு ஒரு உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டு அந்த வெட்ட சொன்னார், எஜிப்தோடு எந்த உறவு வேணான்னு வெட்ட சொன்னார், வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. They thought Egypt is their strength. They thought the alliance with Egypt would be their strength. அந்த எஜிப்தோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் அது அவர்களுக்கு பலன் என்று நினைத்தார்கள். அந்த எஜிப்து தேசம் தான் அவர்களுக்கு பலன் என்று அவர்கள் நினைத்தார்கள். பாருங்க, இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் எஜிப்து குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். இவங்க எதற்கு எஜிப்துக்கு போனாங்க? வசனம் 2 வாசிங்க. For what they went to the land of Egypt, வாசிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. Refuge, protection and shelter. They seek Egypt's help because they want protection, they want shelter from Egypt if Assyria attacks them. அசீரியா அவர்களை தாக்குமேயானால் எகிப்து தேசம் அவர்களுக்கு உதவி செய்யும், எகிப்து அவர்களுக்கு கவர் பண்ணும், பேக்கப் பண்ணுவாங்க, உதவி செய்யும், பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எகிப்தை தேடி போகினார்கள். பாருங்க, அதே அதிகாரம் வசனம் 16, read verse 16, அதுலேயும் சொல்லுவார்கள், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். and you say no, we will flee upon horses. அந்த வார்த்தை horses அப்படின்னா என்ன அர்த்தம்னா குதிரை. ஓ, எகிப்து எங்களுக்கு குதிரை, they will supply us with fantastic horses so that if Assyria attacks us we will flee away with these horses. அசீரியா எங்களை தேடி வந்தாருன்னா இவங்க கொடுக்குற இந்த குதிரைகளை வைத்து நாங்கள் ஓடிடுவோம். ஸோ they are relying on Egypt's military strength. அப்போ எகிப்துடைய இராணுவ பலத்தை தேடி போகிறாங்க, அவங்களுடைய இராணுவ பலம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் செயல்படுகிறார்கள். அன்பானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, வசனம் 2, 3 மறுபடியும் வாசிப்போமா? வசனம் 2 மறுபடியும் வாசிங்களேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலே ஒதுங்கவும் வேண்டும் என்று. எகிப்தின் நிழல், அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, எகிப்தின் நிழல், the shadow of Egypt. நல்லா கவனிங்க, எகிப்து வந்து ஒரு நிழல் தான். இட் இஸ் ஜஸ்ட் a shadow. ஷேடோ இருக்கும், அப்புறம் இருக்காது. ஓகே, இட் இஸ் நாட் பெர்மனன்ட்.
ஷேடோ இஸ் நாட் பெர்மனன்ட். இருக்கும் இருக்காது, மாறும். ஷேடோ மாறிக்கிட்டே வரும். நீங்கள் எங்கெல்லாம் போவோம் ஷேடோ மாறும். சரிங்களா? வெளிச்சம் அடிக்கும் போது ஷேடோ மாறும். லைட்டாக இருக்கும், திக்காகவும், உயரமாகவும், கட்டையாகவும். ஸோ எஜிப்ட் இஸ் அ ஷேடோ. சரிங்களா? இட்ஸ் அ ஷேடோ. அந்த நிழலை தேட, அந்த ஷேடோவுடைய ஷெல்டரை தேட தான் போகிறாங்க. அந்த 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 நிழல் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும்னு சொல்லி அவர்கள் நம்பி போகிறார்கள். நீங்கள் யாக்கோபு 1:17 வாசிச்சிங்கன்னா, மலாக்கி புத்தகம் 3:6 வாசிச்சிங்கன்னா, வாசிப்போம்மா. யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. There is no variation or shadow due to change. இது ஆண்டவரை குறித்து இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. There is no variation in God. There is no shadow. அவர் நிழலை போல மாறுகிற தேவன் அல்ல. மலாக்கி 3:6 வாசிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். I am the Lord who does not change. Hallelujah. ஆண்டவர் மாறாதவர் அன்பானவர்களே. அப்போ எகிப்துடைய பாதுகாப்பையும் நிழலையும் இவர்கள் தேடி போகிறாங்க. வசனம் சொல்ல அவங்க நிழல், ஷேடோ. சரிங்களா? அவர்களுடைய இராணுவ பலத்தை தேடி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் நிழல் கிடையாது. நிழல் போகிற மாறுகிற தேவன் அல்ல. பாருங்க, எகிப்தை தேடி போனால் என்ன நடக்கும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எகிப்தை தேடி போனால் என்ன நடக்கும்? What will happen if they seek the protection and the shelter and the shadow of the land of Egypt? என்ன நடக்கும்? வசனம் 3 வாசிங்க. பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒழுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். Shame and shadow, shame and humiliation. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாதிபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்திற்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். வெட்கமும் நிந்தை. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தை தேடி போனா உங்களுக்கு அவமானமோ நிந்தையும் வெட்கம் தான் வரும். So the Lord is telling, if you seek the help, the protection of Egypt, you will go through shame, humiliation and disgrace. இதுதான் வசனம் 3:5 வாசிக்கலாம் பாருங்க. பெலன், ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், எஜிப்ட் தமிழில் தெளிவாக போட்டிருக்கு. பெலன், ப்ரொடெக்ஷன், பெலன். எஜிப்தோட பெலன், எஜிப்தை தேடுறத பெலன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. லேட்டர் we will come, அப்புறம் நம்ம விளங்கும். பாருங்க, வசனம் சொல்லுது 12வது வசனம். எஜிப்து, what does Egypt stands for? எஜிப்து எதை வெளிப்படுத்துகிறது, எதை காண்பிக்கிறது? வசனம் 12 வாசிங்க. நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி, இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி. Egypt stands for oppression, perverseness, deceit. இடுக்கம். பாருங்க, அங்கதான் இந்த ஜனங்கள் இடுக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, அடிமையில் இருந்தாங்க. எஜிப்ட் stands for slavery. அடிமையில் இருந்தாங்க, பாவத்தில் இருந்தாங்க. அதற்கு அவங்களேருந்து விடுதலையாக்க தான் மோசே ஆண்டவர் அனுப்பினார். they were under slavery, அடிமைத்தனம். perverseness, they rebel against God. மோசே அனுப்பும் போது பார்வோ கீழ்ப்படியவில்லை. when Moses talks to the Pharaoh, when he speaks God's word, Pharaoh always rebel against Moses. கீழ்ப்படிய மாட்டார். அநேக அற்புதங்கள் நாங்கள் பார்த்தோம். ஒன்றுக்கு ஒன்று, ஓகே நான் விட்டுறேன், நான் ஜனங்களை விட்டுறேன்னு ஆனால் விட மாட்டார். ஸோ எஜிப்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேஷன், perverseness and deceit. பொய், ஏமாத்திரம், இடுக்கம், இதெல்லாம் எஜிப்துடைய சூழ்நிலை, நிலைமை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட நபர்களோட உதவியை நீங்க தேடி போறீங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நபருடைய நிலைமையை உதவி தேடி போகிறீங்களே அப்படி இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக ஏசாயா மூலமாக பேசுகிறார். யூதா தேசத்தோடு பேசுகிறார், யூதா ராஜாவோடு பேசுகிறார், யூதா ஜனங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் ஓகே ஏசாயா 36:6, ஓகே எகிப்து குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஏசாயா 36:6, ஐசியா 36:6 பாருங்க. அசீரியா தேசம், அசீரியா அப்புறம் எசேக்கியா ராஜாவாக இருப்பார். நீங்கள் வாசிங்க, ரீட் த்ரூ ஐசியா 36, then you will understand. they will send a messenger. அசீரியா தேசத்துல ஒரு மெசஞ்சர் வருவாங்க, வந்து எசேக்கியா ராஜாவோடு பேசுறதுக்கு. சரிங்களா? அப்போ அந்த அசீரியாவோடைய மெசஞ்சர் தூதரை சொல்லுவார், எகிப்து எப்படிப்பட்ட தேசமா? வாசிங்க. இதோ நெறிந்த நாணல் கோல் ஆகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். Behold, you are trusting in Egypt, that broken reed of a staff, which will pierce the hand of any man who leans on it. Such is Pharaoh, king of Egypt, to all who trust in him. அசீரியாவே சொல்கிறார், நீ எகிப்தை நம்ப முடியாது. நீ எகிப்தை நம்பின அவ்வளோதான், நீ கோல்மால் ஆயிடுவே. அப்போ அதுதான் எகிப்துடைய உண்மையான நிலைமை. அந்த ஏசாயா 30:7 ஏசாயா 30:7 வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தனமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று அதற்காக கூறுகிறேன். எகிப்த் help is worthless and empty. சில டிரான்ஸ்லேஷன் அப்படியே போட்டிருக்குது, எகிப்த் is worthless, empty, totally, utterly, completely useless, good for nothing, totally incapable of helping. Egyptians are vanity. Hallelujah. அன்பானவர்களே, அப்போ இதுதான் எகிப்தோட உண்மையான நிலைமை. நீ யாராவே எகிப்தை நம்ப முடியாது, உனக்கு அது உதவியே செய்ய முடியாது. எகிப்து எந்த ரீதியிலும் பிரயோஜனம் இல்லை, எந்த ரீதியிலும் உனக்கு பயன்படாது, எந்த ரீதியிலும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த வெனிட்டி, அந்த வார்த்தை பிரசங்கி புத்தகத்தில் வாசிப்பீங்க, வெனிட்டி அப்படின்னு. மாயை மாயைன்னு பிரசங்கி புத்தகத்தை எழுந்தினவர் சொல்கிறார், எல்லாம் மாயை, எல்லாம் அப்படியே காற்று மாரி அப்படியே பறந்துடும் மாயை. எகிப்து வந்து இட்ஸ் லைக் எ மாயை, இட்ஸ் லைக் எ வெனிட்டி, அது பறந்துடும், அப்படி நிரந்தரமாக இருக்காது. அப்போ இதுதான் உண்மையான எகிப்துடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எகிப்தை நீ தேடி போயிட்ட. ஹல்லேலூயா. ஸோ யூ ஆர் இன் டேஞ்சர். இந்த எகிப்தோட இன்ஃப்ளூயன்ஸை தேடி போயிட்டு, பிகாஸ் யூ தாட் எகிப்த் இஸ் அன் எம்பையர். எகிப்து வந்து ஒரு வல்லரசு நாடு, அவங்களுக்கு இராணுவம் பலன் இருக்குது, they have influences, people know them. ஓ எகிப்தா, அந்த பேரை தேடி போயிட்டேன். you went after the name. அதை காண மாட்டேன்னு சொன்னேன், எதை ஆண்டவர் காண மாட்டேன்னு சொன்னதே அதை தேடி போயிட்டேன். you trusted the Egyptians, you went back to the land, you went back to the slavery. மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நீ போயிட்ட. அப்போ இதுதான் எகிப்தியோடைய நிலைமை. அன்பானவர்களே, அப்போ இதை தான் ஆண்டவர் இந்த ஏசாயா 30 ஜனங்களை குறித்து அவர் கடிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் என்னத்தை சொல்கிறாரு, சரி போயிட்டேன், இப்படிப்பட்ட பாவம்லாம் செஞ்சுட்டேன், சரியா, அவங்கள நம்பி போயிட்டு, அவங்களோட பலத்தை நம்பி போயிட்டு, அவங்க தான் பலன் நினச்சிட்டு இருக்கிறேன். யூ ஆர் திங்கிங் தட் எஜிப்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், த அலையன்ஸ் வில் பி த ஸ்ட்ரென்த். கிடையாது, இதுதான் அவங்களோட உண்மையான நிலைமை. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். நவ் காட் இஸ் கிவிங் தேம் a சொல்யூஷன். ரிட்டர்ன், அந்த 15வது வசனத்தில், இன் ரிட்டர்னிங் அண்ட் ரெஸ்ட் யூ ஷால் பி சேவ்ட், இன் குவாய்ட்னஸ் அண்ட் இன் ட்ரஸ்ட் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த். வாசிங்க 15வது வசனம். நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஓகே, ஆமென். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். சரி, கம் பேக், ரிட்டர்ன், அங்கேருந்து வந்துடுங்க, கம் பேக் டு மீன்றார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு ரிட்டர்ன். அடுத்து ரெஸ். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், ரெஸ். ஒரே பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். we are going to see only one point, rest, return and rest in me. மறுபடியும் திரும்பி, மனம் திரும்பி. தமிழில் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு, ரெஸ் என்ன போட்டிருக்கு, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். மனம் திரும்பி அமர்ந்திருங்கன்றாரு. கர்த்தருக்குள் அமருதல், மனம் திரும்பி மறுபடியும் என்னட்ட வந்து அமருங்க அப்படின்றாரு. கம் பேக் டு மீ. ஓகே, அதோடைய அர்த்தம் என்ன? ரெஸ்ட்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேறு எங்கேயும் போக வேணாம், டோன்ட் கோ எனிவே. அந்த வசனம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அங்கேயே இருக்குது.
The meaning of the word rest, it is in that verse itself. In returning and rest, you shall be saved. In quietness and in trust. Be quiet and trust the Lord, which is the true strength. அமருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னென்ன அர்த்தம்னா, அமெரிக்கையும் நம்பிக்கை. அமருகிறதுனா என்ன அர்த்தம்னா, அமெரிக்கை நம்பிக்கை. The meaning of the word rest is be quiet and trust. Be still and trust. Come back. Just quiet. Put a zip in your mouth. Don't talk about Egypt. Don't think about Egypt. Don't go back. மறுபடியும் போவாதீங்க. காலுக்கு ஒரு கட்டு போடுங்க, சிந்தனைக்கு கட்டு போடுங்க, வாய்க்கு கட்டு போடு. எகிப்தை பற்றி பேசாத, நினைக்காத, யோசிக்காத. Just be quiet. Don't be afraid of Assyria. And just trust me. என்னை நம்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். Just trust me. அதுதான் உண்மையான பலனா. இவங்க எந்த பலனை தேடி போனாங்க? எகிப்தோட ஒரு கம்ச்சிங் வச்சுக்கிட்டா, எகிப்துடைய இராணுவம், எகிப்துடைய எங்களுக்கு வல்லரசு நாடு எங்களுக்கு பலனாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. இது thought the alliance with Egypt will be their strength. ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க, உண்மையான பலன் என்னது? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய். அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் உங்க பலன். ஹல்லேலூயா. In quietness and in trust shall be your strength. Egypt is not your strength. People of influence, people in influence will never be our strength. நம்ம 1000 பேர் இருக்கலாம், தெரிஞ்சவர்கள் இருக்கலாம், பேர் உள்ளவர்கள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், வசதியானவர்கள் இருக்கலாம், பாலிட்டிஷியன் தெரியலாம், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம். அவர்கள் நம்மளுக்கு பலனாக இருக்கவே மாட்டார்கள். ஊழியத்தில் பல வருடங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு பலன் அவர்கள் இல்லை. என்னோட பலன் அமெரிக்கையும் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டுமே. My true strength lies in trusting the Lord by keeping quiet. ஆண்டவரை நம்ப நம்ப, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். When we getting closer to the Lord, we will learn to be quiet and trust Him alone. Hallelujah. பாருங்க, அதே வசனத்தில் வாசிங்க, வசனம் 15. இவங்க என்ன நினைக்கிறாங்க? பாதுகாப்பு எகிப்திலிருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு 15 மறுபடியும் வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? எகிப்தை தேடி போனால் எங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும், எங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும், எங்களுக்கு விடுதலை வந்துடும். அசீரியா எங்களை தாக்க வந்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து திரும்பி என்னிடத்தில் திரும்பி வந்து அமர்ந்திருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெஸ்ட், ஜஸ்ட் பி குவாய்ட் அண்ட் ட்ரஸ்ட் மீ. அமைதியாக இருந்து நீ நம்பினீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுக்கு பாதுகாப்பு வரும். ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ரட்சிப்பு தேவனிடத்தில் மட்டுமே வரும் என்று சொல்லி இந்த 15வது வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம். எந்த மனிதர்களிடத்துலேருந்து பாதுகாப்பு, ரட்சிப்பு, பலன் நம்மளுக்கு வராது. எந்த சப்போர்ட்டு, பேக்கப்பு எதுவுமே வராது. அவரிடத்தில் மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் மட்டும்தான் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God Almighty is a true shelter. அவர் தான் நம்மளோட மெய்யான நிழல். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல் எபிரேயர் மொழியில் அந்த வார்த்தையும் இந்த ஏசியா 30ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நிழல், ஷேடோன்னு நம்ம பார்த்தோம். ஒரே எபிரேயர் எழுத்து. The same word, the same Hebrew word was used in Isaiah 30 verse 2 for shadow. The word shadow, the same Hebrew word was also used in Psalm 91 verse 1 into shelter. அவர் தான் நம்மளுடைய மெய்யான நிழல், மெய்யான பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, read Genesis chapter 15 verse 1 பாருங்க. 12ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைப்பார். God will call Abraham. போ, நான் காட்டுற தேசத்துக்கு போ, அப்புறம் ஆசீர்வதிப்பார். அப்புறம் அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடைபெறும். சரிங்களா?
15ஆம் அதிகாரம் வரும். அதுக்கு முன்னுக்கு லோத்தும் ஆபிரகாம்லாம் பிரிஞ்சிருவாங்க. இப்போ 15ஆம் அதிகாரம் வரும். 15ஆம் அதிகாரம் வந்தோடனே ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத. லுக் அட் தட் வேர்ட். நல்லா நோட் பண்ணுங்க. தென் ஐ வில் ஷோ யூ. சில வசனங்களை நான் காட்டுறேன். நான் உனக்கு கேடகம். என்னடா ஆண்டவர் உனக்கு கூப்பிட்டாரு தேசத்துக்கு, எங்கேயோ நான் காட்டுற தேசத்துக்கு போக சொன்னார், நீனும் வந்துட்ட. அப்புறம் லோத்தும் பிரிஞ்சு போயிட்டான். என்னமோ இடையில நடந்துருச்சு. என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வாழ்க்கையில். கோவிட் வந்துருச்சு, சபைகள் சாத்தப்பட்டுருச்சு. எப்போ சபை திறக்கும் ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே நடக்கலையே. எப்போ தான் சபை வளரப்போகுது, எப்போ தான் ஆத்மா ரட்சிப்பு வரைய போகிறாங்க. இப்படிப்பட்ட பல சிந்தனைகள் யோசனைகள் நம்மளுக்கு இருக்கலாம் பானவர்கள். வேக்சின் வேறு வந்துருச்சு, சில காரியங்கள் வேறு வேக்சினை குறித்து ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன தான் ஆண்டவர் வேக்சின் ரெஜிஸ்டர் பண்ணுமா, ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதா, என்ன தான் ஆண்டவர் செய்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கேடகம். டு நாட் ஃபியர், ஐ ஆம் யுவர் ஷீல்ட். மறந்துடக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் தான் நம்மளுடைய நிழல், ஆண்டவர் தான் நம்முடைய பலன், ஆண்டவர் தான் நம்முடைய கேடகம். God is our protector, He is our salvation, He is our strength, He is our shield. இதை மறுபடியும் பழைய ஏற்பாடில் அதிகமாக வாசிக்கலாம். We will encounter this word again and again. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், யாரையும் நம்பி போகாதீங்கடா, நான் இருக்கிறேன்டா அவங்களோட, நான் அவங்களை அழைச்சேன், நான் அவங்களை பாதுகாப்பேன். அப்போ அன்பான தேவனை, தேவ பிள்ளைகளை ஆண்டு சொல்கிறாரு, அவர் தான் நம்மளுடைய கேடகம். ஆண்டு என்ன சொல்கிறாரு? In returning and rest, மனம் திரும்புதலையும் அமருதலையும். அமருதல் அப்படின்னா, ஓகே, இப்படி சொல்கிறார் ஆண்டவர். on the other way, the Lord is telling like this, layman wordல புரியுற மாதிரி சொல்கிறேன். The Lord is telling the people to calm down, relax பண்ணுங்க. Don't be afraid of the Assyrians. வாசிப்போமா? ஏசாயா 10ஆம் அதிகாரம் வாசிப்போமா? Isaiah chapter 10 verse 24 until 27 வாசிங்க. ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை. பாருங்க, தெளிவா சொல்றாரு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? பயப்படாத, நான் உன் கேடகம். இப்ப இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராஜாவை பார்த்து, அதிகாரிகள் பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாத, do not fear. வாசிங்க. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் உன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானவர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போ. And the yoke will be broken because of the fat. சிம்பிளாக சொல்கிறாரு, அசரியா குறித்து பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற நிலைமையை குறித்து பயப்படாத. ரிலாக்ஸ், கம் டவுன், ரிலாக்ஸ், கம் பேக், கம் டவுன், ஜஸ்ட் கம் டவுன், பி குவாய்ட், ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் பேனிக். இன்னொரு விதம் சொல்லணுன்னா, டோன்ட் பேனிக். இன்றைக்கி தான் நம்ம பிரச்சனை, பேனிக் ஆகிரும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், டோன்ட் மேக் திங்ஸ் வர்ஸ். அப்போ ஆண்டவர் என்ன நம்ம சொல்கிறாரு? கன்ஃபியூஸ் ஆகாத, இன்னும் இருக்கிற நிலைமையை மோசமாக்காத, எகிப்தை போய் தேடி பேனிக் ஆகாத, அசீரியாவை குறித்து நினைத்து பேனிக் ஆகாத. இன்றைக்கி நம்மளோட பிரச்சனை அதான், டக்குன்னு பேனிக் ஆகிடுவோம். ஐயோ அடுத்தது எப்படி, என்ன நடக்க போகுது, ஐயோ சபை சாத்திருச்சோ, ஐயோ கோவிட் வந்துருச்சோ, ஐயோ வேக்சின், ஐயோ அடுத்தது எப்படி, ஐயோ அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது, அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது, ஐயோ ஆண்டவர் எப்படி பேச போகிறாரு. பேனிக், we always get panic. இதுதான் நம்ம பிரச்சனை தேவ பிள்ளைகளே. நான் மனம் திரும்பணும். நான் காட்டுறேன், வசனத்தில் காட்டுறேன். I will show you from the verse. நம்ம வாழ்க்கையில் அதே பிரச்சனை இருக்குது. ஈஸிலி கெட் பேனிக். நம்ம நினைக்கவே காரியம் நடக்கலைன்னா, ஐயோ அசூரியம் வந்துட்டான்,
நம்ம உடனே பேக்கப் பிளானை தேடிடுவோம். இல்லை இது இப்படி இது இப்படி நடக்கக்கூடாது, அதனால் நம்ம ஏதாவது செஞ்சாகணும். உடனே ஒரு பேக்கப் பிளான் பண்ணி ஒரு பிளான் பி செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளே யோசித்து ரெடியாக வச்சுருப்போம். ஆனால் ஆண்டு சொல்லியிருக்கவே மாட்டார். The Israelites are known for their panic attitude. இஸ்ரேல் ஜனங்களுடைய நடத்தை இது ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது பிரச்சனைனா உடனே முறுமுறுக்க, ஓ சாப்பாடு இல்லை, ஓ தண்ணி இல்லை, ஓ நான் எகிப்தில் இருந்திருப்போம். புலம்புறதும் முறுமுறுக்கிறதும் அவங்களுடைய வழக்க பழக்கமாயிருச்சு. Murmuring and grumbling is the lifestyle of the Israelites. They are known for that. They are famous for that. They always panic. பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், Exodus chapter 14 verse 10 வாசிப்போமா? அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்ப பின்னால துரத்திக்கிட்டு வராங்க, சரிங்களா? துரத்திக்கிட்டு வராங்க, எகிப்து துரத்திட்டு வராங்க. முன்னுக்கு செங்கடல் இருக்குது. The Egyptians are chasing after the Israelites and now they are stuck between the sea and the Egyptians. இவங்க நடுவில் இருக்கிறாங்க. இப்போ அதை பார்த்து தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, ஓகே, அதுக்கு முன்னுக்கு அந்த வசனம் 10 மறுபடியும் ஒரு வாட்டி வாசிங்களேன் விறுவிறுனே. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். என்ன செஞ்சாங்க? பயந்துட்டாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாத. ஏசாயால என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யா பார்த்து பயப்படாத. இங்க என்ன நடக்குது? பயந்தாங்க. They feared by looking at Egyptians. பயந்துட்டாங்க. பயந்த கையோட என்ன நடக்குது? உடனே ஓ மோசே, வாசிங்க இன்ட்ரெஸ்டிங் வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இப்போ உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இதுக்கு தான் இங்கே சாவடிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா? நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, அங்கேயே நிம்மதியாக இருந்திருப்போமே, விட தானே சொன்னோம், நீ தான் விடாமல் பிடிச்சி பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்தியா? பயந்த கையோட பேனிக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பேனிக் ஆகணுன்னு வாய் அவசரப்பட்டு படப்படன்னு பேசிடுது. லுக் அட் த கான்சிக்வன்ஸ், லுக் அட் த ரிசல்ட். ஆண்டவரை நம்பாமல் எகிப்தை பார்த்து பயந்த கையோட பேனிக் ஆகி கையும் காலம் வாய் ஏதேதோ பேசிடுது. நீங்கள் நம்மளும் அப்படிப்பட்ட தவறுகளை செய்திருப்போம். ஆண்டவர் ராத்திரி வேளையில் பேசிக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 15 வெரி குவிக்லி 15 அந்த ஒரு வசனம், எக்ஸோடஸ் 15:24 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஓகே, இது வந்துட்டாங்க, கடலை தாண்டி வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. வசனம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஏன் முறுமுறுக்கிறாங்க? நீங்க நல்லா வாசிங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கசப்பா இருக்குது. பேனிக். அவங்க நினைச்சது இல்லைன்னா they will panic. ஐயோ, சாப்பாடு இருக்குன்னு நினைச்சோம், தண்ணி இருக்குன்னு நினைச்சோம், இனிப்பா இருக்குன்னு நினைச்சோம். உடனே நினைச்சது நடக்கலைன்னா உடனே என்ன செஞ்சிருது? பேசிடுறது, முறுமுறுக்கிறது, புலம்ப ஆரம்பிக்கிறது. Hallelujah. Due to the fear they started to quarrel and grumble. இந்த எகிப்தில் சாகவா வந்தோம், ஒன்றுமே இல்லை, மண்ணு தான் இருக்குது, இதுக்காகவாவது எகிப்தில் இருந்திருக்கலாமே. பயந்ததுனால பேனிக்காய் முறுமுறுத்து அவர்கள் அப்படியாக புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள். Grumble is an act of dishonoring God, an act of not trusting God. முறுமுறுக்கிறது அது எப்படிப்பட்ட காரியம் என்றால் தேவனை அவமதிக்கிற காரியம், தேவனை கனம் பண்ணாத ஒரு காரியம்.
தேவனை நம்பாத காரியம் தேவ பிள்ளைகளே, அதுதான் முறுமுறுக்கிறது. பாருங்க, ஏசாயா 30 அதிகாரம், கெட் பேக் டு ஐசியா 30. இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? 1வது வசனம் எப்படியாய் அவர்களை விவரிக்கிறது? பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரர். முரட்டாட்டு, ரிபேல், ஸ்டப்பர்ன். வசனம் அவங்க எப்படி சொல்லுது? இவங்க முரட்டாட்டு பண்ணுகிற ஜனம். They are rebellion people. Rebelனா a person who refuses allegiance or fails to support an existing relationship. ஒரு உறவுல ஓகே நம்ம இப்படி இருப்போம், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அவமதிக்கிறவர்கள் தான் முரட்டாட்டு பண்ணுகிறவர்கள். The leaders in Judah had destroyed their relationship with God by making decisions without regard to God's law. இவங்க கர்த்தரோட உறவில் இருக்கிறாங்க, ஆனால் இந்த உறவில் இருந்துக்கிட்டு எகிப்தை தேடி போகிறாங்க, முரட்டாட்டு பண்ணுறாங்க, மீறுறாங்க, கர்த்தரோட உறவை புறக்கணித்துட்டு மீறுறாங்க. சில டிரான்ஸ்லேஷன் அப்போஸ்டேட் போட்டிருக்கோம், அது வசனத்தில் அப்போஸ்டேட்னா பின் வாங்குறது, பேக்ஸ்லைட். அப்போ பின் வாங்குற ஜனமாய் காணப்படுகிறாங்க. 1வது வசனம் வாசிப்போம், நோ அலையன்ஸ் வித் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார். ஏன் ஆவியை விட்டுட்டு? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 1வது வசனம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் கொள்றதை விட்டு எகிப்தோட ஐக்கியம் கொள்ள போயிட்டாங்க. unwilling to hear. 9வது வசனத்தில் வாசிப்போம். they are unwilling to hear. 9வது வசனம் வாசிங்க. to hear the instruction of the law. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாத ஜனமாய் காணப்படுகிறார்கள். வசனம் 9-11 நீங்க வாசிங்க. they gave wrong direction to the prophets. they wanted to hear the opposite to what the Lord is saying. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு, அதை சொல்லாத, அதை கேட்காத, எங்களுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லை, don't say that. அப்படிதான் நாங்கள் போடப்பட்டிருக்கோம். நீங்கள் வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சோம். வசனம் 10 வாசிங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனங்களை வேண்டாம் என்றும் ஞான சிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து speak to us smooth things, prophesy illusions. எங்களுக்கு பிடிச்சதை பேசுங்க, எங்களுக்கு பிடிச்சதை தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. they want to hear what they wanted to hear but not what God wants to speak to them. இதுதான் ஜனங்களோட நிலைமை. அவங்க பேனிக், பயந்ததுனால இப்படிலாம் அவங்க வாழ்க்கை காணப்படுகிறது. அஷியரை பார்த்து பயந்ததுனால இப்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடில் பார்க்குறோம், பவுல் அதை தான் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். காலம் வரும் சத்தியத்தை கேட்க மனசு வராது. பழைய ஏற்பாடுலையும் அதே நிலைமை தான். they gave wrong directions to the prophets. இல்லை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி நாங்கள் இதான் கேட்கணும். அநேக நேரத்தில் நம்மளும் அப்படி இருந்திருக்கலாம் தேவ பிள்ளைகளே. வசனம் 12 சொல்லுகிறது, they rejected God's word, despised, refused, they kicked. ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டு they kicked God's word. கர்த்தருடைய வார்த்தையை எத்தனார்களாம். வாசிங்க 12வது வசனம். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியால் they despise. கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றாங்களாம். வசனம் 13-14 அப்படி செய்யறதுனால என்ன நடக்குது? ஓகே, வசனம் 13 மட்டும் வாசிங்க. இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான ஓகே பிரேக் இன் தி வால். வசனம் 13-14 என்ன சொல்ல, நீங்க இப்படிலாம் பண்ணதுனால ஒரு செவரில் இப்போ வந்து அந்த செவர் உடைந்து இருக்குது, செவர் இருக்குது ஆனால் கிராக் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு ஷேக்கு நீங்கள் ஒரு எர்த்குவேக் வந்துச்சா அப்படியே விழுந்துடும். அதான் உங்கள் நிலைமை ஆக போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். faith in God is like a building whose foundation are firm and whose walls are strong. கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கும்போது நம்மளுடைய கட்டடம் உறுதியாக இருக்கும், நம்முடைய அலங்கள் மதில்கள் உறுதியாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரோட வாதத்தை அவமதித்ததுனால where there is no such faith and trust, the entire building will fall. இதுதான் நடந்துச்சு. கர்த்தர் மேலே விசுவாசம் நம்பிக்கை இல்லாதனால அந்த பில்டிங்கே அப்படியே விழுந்துரும். The wall cities of Jerusalem would be broken and the whole structure of the society collapse. அதுதான் நடந்துச்சு. completely until today. இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியல.
வெஸ்டர்ன் வால் மட்டும்தான் நிற்குது. அது இஸ் நாட் த ஒரிஜினல் வால், யூனோ. அதுக்கு பிறகு கட்டினேன். the original இல்லை, completely collapsed because they rejected God's word. They went after Egypt. Hallelujah. வசனம் கற்றுக் கொடுக்குற அப்போ ஆண்டவர் இறுதியாக என்னதுன்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. வசனம் 15 சொல்யூஷன் கொடுக்குறாரு, ஜனங்களோட சொல்யூஷன் கொடுக்குறாரு, நீங்கள் நம்மளுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்யூஷனு? வேறு பெரிய எந்த சொல்யூஷனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே சொல்யூஷன் தான், the right solution, the perfect solution, the needed solution. நம்மளுக்கு தேவையான முடிவு, தேவையான பதில், இந்த பதில் தான் கர்த்தர் நம்மளோடு இந்த ராத்திரியில் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க 15வது வசனம் மறுபடியும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். Be quiet and trust the Lord. Rest. Be still and know that I am God. இன்னொரு வியாக்கணம் கொடுக்கணும்னா சங்கீதம் 46:10 வாசிங்க. Read Psalms 46 verse 10. வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே. அமர்ந்திருந்து, look at the word repeating again. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். This is the solution. இன்னைக்கு நம்ம பேனிக் ஆகக்கூடாதுன்னா, பயப்படக்கூடாதுன்னா, முறுமுறுக்கக்கூடாதுன்னா, அவசரப்பட்டு புலம்பக்கூடாதுன்னா, பேக்கப் பிளான் தேடக்கூடாதுன்னா, சொந்தமாக காரியங்கள் செய்யக்கூடாதுன்னா ஒன்றே செய்யணும். கர்த்தரோட சமூகத்தை திரும்பி அமைதியாக இருந்து, அவர் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறாரு, அவர் நடத்துவார், அவர் ஒரு முடிவை கொண்டு வருவார் சொல்லி அவரை நம்ப ஆரம்பிக்கணும். Because he has saved us, we can trust him peacefully and confidently that he will give us the strength to face our difficulties. அவர் நம்ம ரட்சித்ததுனால அவர் தைரியமாக நம்பலாங்க. ஆண்டவரை தைரியமாக நம்பலாம். 2 வசனம் வாசித்து முடிப்போம். ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம். Isaiah 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பார்த்துக் கொள்வீர். ஆமென். இதான் பிரச்சனை. பேனிக் ஆகுதுன்னா சமாதானம் போகுது. சமாதானம் ஏதோ பேசிடுறோம், ஏதாவது செஞ்சிடறோம், பகைச்சிக்கிறோம், வெறுத்துடுறோம், ஏதாவது நடந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் கொடுப்பாராம். You keep him in perfect peace, whose mind is stayed on you simply because he trusts you. கர்த்தரை நம்புங்க தேவ பிள்ளைகளே. Just be quiet and trust the Lord. அமைதியாக இருந்து trust the Lord. அவ்வளோதான். அவர் பார்த்துக்கொள்வார், அவர் நடத்துவார், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நான் இல்லைன்னா அந்த ஊழியம் எப்படி நடக்கும், யார் செய்ய போகிறா? அவர் பார்த்துக்குவார். சபைக்காக நான் மறிக்கலைங்க, இயேசு தான் மறிச்சார். சபை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து அன்றைக்கி நம்ம யோசிப்போம், ஐயோ நான் இல்லைன்னா எப்படி, அவர் பார்த்துக்குவாருங்க. டோன்ட் பி பேனிக். ஐயோ இந்த ஊழியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா எப்படி, அவர் பார்த்துக்குவாருங்க. டோன்ட் பி பேனிக். அவர் பார்த்துக்குவார். He is there. Just quietly trust him. He will take over everything. ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். And the effect of righteousness will be peace, and the result of righteousness quietness and trust forever. Oh, so beautiful this verse. ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. And the effect of righteousness will be peace, and the result of righteousness quietness and trust forever. வாசிங்க மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி தமிழ்ல. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியினுடைய கிரியை சமாதானம், நீதியின் பலன், நீதியினோட பலன் பாருங்க. இதுதான் ஏசாயா 30 அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். அதே தேவன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நோ கான்ட்ராடிக்ஷன். சரிங்களா? அதே வார்த்தை தான். வாசிங்க. பலனும் என்றும் உள்ள அமெரிக்கையும், என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். Quietness and trust. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சோன்னு அமைதியாக ஆயிரும். அவரை நம்ப ஆரம்பிச்சிடும். He is the director, he is the producer,
இஸ் த ஸ்கிரிப்ட் ரைட்டர், எவ்ரிதிங் அவர் நடத்துவார். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look to God in prayer. Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. உம்மிடத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். அமைதியாய் நாங்கள் உம்மை நம்ப வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பயப்படக்கூடாது. சவுல் அப்படிதான் பயந்தார். சாமுவேல் காத்திருக்க சொன்னார், காத்திருந்தார். பெலிஸ்தியன்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ ஜனங்களாம் ஓடுறாங்களேன்னு சொல்லி பயந்தார். தூப வர்க்கத்தை செலுத்தி விட்டார், ராஜ்யத்தை இழந்தார். He got panic. Saul got panic. King Saul. Because of that, he disobeyed to God's commandment. Hallelujah. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஜனங்கள் இப்படியாக அகதிகளாக இருக்கிறாங்க. கேபா நதி ஆண்டையில் உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. நீ எசேக்கியேலோடு பேசுகிறீங்க, தரிசனத்தை வெளிப்படுத்துறீங்க, அந்த தரிசனம் புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, என்னை நம்பு, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. ஐ ஆம் வித் யூ இன் யுவர் எக்ஸைல், ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. என்னை நம்பு, உனக்கு புரியாது, என்னை நம்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் இந்த சிந்தையை வைத்து பல காரியத்தை யோசித்து கொண்டு இருப்போம். பல கேள்விகள் நம்மளுக்கு வேணும். We want answer to so many questions. Instead of asking question, just trust the Lord by being quiet. அநேக கேள்வி கேட்கறதை விட்டுவிட்டு அமைதியாய் ஆண்டவரை நம்ப கற்றுக்கொள்வோம். You may not get all the answers you want. நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் அவசியமே இல்லை. Not necessary, because he is God. ஏன்னா அவர் தேவன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, in returning and rest, in quiet and trust is your strength. மனம் திரும்புதலும் அமெரிக்கையும் உன்னை பலன் ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, just surrender to the Lord. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்க இடத்துல அமைதியாக உம்மை நம்ப கற்றுக்கொள்ளணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. I shall not panic, I shall not fear, I shall not grumble. ஆண்டவரே, நான் முறுமுறுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஆனால் உம்மை மட்டும் அப்படியே அமைதியாக நான் பிடித்து கொண்டு உம்மை நம்பி இருக்கணும். I must learn to hold you strongly by trusting you, Lord. எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எகிப்தை நான் தேடி போகக்கூடாது, நீங்கள் தான் என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய பலன். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, நபர்களை தேடி போகக்கூடாது. I shall not trust people, Lord. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னை வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சபையார் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனை என்பது வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாம்பல் குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலை பாம் சண்டே மன்னிக்க வேண்டும், குருத்தோலை ஞாயிறு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க 22 பேர் தான். ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மேக் ஷூர் உங்கள் ஃபோனில் மை சுஜாத்ரா இருக்கணும். டவுன்லோட் மை சுஜாத்ரா இன் யோர் ஃபோன். சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது மை சுஜாத்ராவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அன்பானவர்களே, மாஸ்க் போட்டுக்குங்க. ஸோ சானிடைசர் இருக்கும். ஸோ எப்போதும் அமர மாதிரி நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு ஃபோன் இல்லை, மை சுஜாத்ரா இல்லைன்னா ஒரு ஃபார்ம் வச்சுருப்போம், அதில் உங்கள் பெயரை நீங்கள் எழுதி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord
bless you. Thank you.